அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக நாம் இந்த லெந்து நாளிலே பெண்களுடைய வேதாகமத்தின் பெண்கள் கதாபாத்திரங்களை குறித்து நாம் வாரம் தியானித்து வருகிறோம். முக்கியமாக நேற்றைய தினத்திலே லேயாளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் முக்கியமாக ரெபேக்காளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ரெபேக்காள் எப்படி சிறு வயதிலே தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டாள் என்பதை குறித்து நாம் ரெபேக்காளுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தின் வாயிலாக, வேதத்தின் அடையாளத்தின் வாயிலாக நம்ம இந்த லெந்து நாளிலே நம்மை தயார் செய்து கொள்வதற்கும், ஏனென்றால் பெண்கள் அநேக நேரங்களில் இந்த லெந்து நாட்களிலே அதிகமாக பெண்கள் கூடி ஜெபிக்கிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருவதனாலே பெண்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே போல் ஆண்களுக்கும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக இந்த செய்தியை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆதியாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். போதும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த ரெபேக்காள் என்பவள் யார்? இப்போ நம்ம ரெபேக்காளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெபேக்காளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாட் த பைபிள் said about ரெபேக்காள். ரெபேக்காளை குறித்து இன்னும் துல்லியமாக நாம் பார்த்தோம் என்றால், அவள் பிறந்த ஊர் மெசபத்தோமியா. நம்ம மெசபத்தோமியா குறித்து பார்க்குறோம். the land between the two rivers. the river is Euphrates and Tigris. the land between two rivers. 2 ஆறுகளுக்கு இடையில இருக்கிற ஒரு மாகாணம், செழிப்பான மாகாணம். அந்த மாகாணத்துக்கு பேர் தான் மெசபத்தோமியா. அல்லேலூயா. இந்த 2 ரிவர்கள் இருந்தது. யூப்ரட்டஸ் நதியும் டைகிரிஸ் நதிக்கும் இடையில இருக்கக்கூடிய செழிப்பான பூமிக்கு பேர் தான் மெசபத்தோமியா. அந்த மெசபத்தோமியா செழிப்பான பூமி தான் ஆபிரகாமினுடைய சொந்த ஊர் என்கிற கல்தேயர் தேசம் இருந்த இடம். அப்போ ஆபிரகாம் வாழ்ந்த பூமி தான் அது. ஆனால் அதே பூமியில்தான் ரெபேக்காள் பிறக்கிறாள். she was born in Mesopotamia region. his father name is பெத்துவேல். அவருடைய அப்பா பேர் பெத்துவேல் என்பவர். அவளுக்கு ஒரு சகோதரன் உண்டு, அவனுடைய பேர் லாபான். இந்த லாபானுடைய சகோதரி தான் ரெபேக்காள். ரெபேக்காள் சிறு வயது முதல் கொண்டு அவள் மிகவும் கர்த்தரோடு நெருங்கின ஒரு பெண்மணியாக இருந்ததற்கான ஆதாரங்கள் வேதத்திலே நிறைய இருக்கிறது. அதை குறித்து நாம் ஒவ்வொன்றாக தியானிப்பதற்கு முன்பாக ரெபேக்காளினுடைய முதல் குணத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும். இந்த குணம் உதவும் குணம். ரெபேக்காளுக்கு மற்றவர்களுக்கு உதவும் குணம். நமக்கு நிறைய பேருக்கு உதவும் குணம் இருக்கும், ஒரு சில லிமிட்டேஷன் இருக்கும். அந்த உதவு குணத்தில் என்ன உதவி கேட்குறானோ அதை செஞ்சுட்டு போயிடலாம், அதோடு நிறுத்திக்கலான்னு. ஆனால் அதுக்கு மேலே செய்யலான்ற ஒரு குணமுள்ளவள் இந்த ரெபேக்காள். அல்லேலூயா. இது எப்படி தெரியும் என்று சொன்னால், அவள் சின்ன வயதில் அவள் எப்படி இருந்தா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, she is a beautiful girl. மிக அழகான பெண்மணி. நீல கூந்தல் இருந்தது, நல்ல சிகப்பு நிறம். அவள் ரொம்ப அழகாக இருந்தா. அது மட்டும் இல்லை, ரெபேக்காள் அவள் எப்பையும் தேவனை சார்ந்து இருந்தா, கீழ்ப்படிதல் உள்ள பெண்மணியாக இருந்தா, வீட்டில் ஒழுக்கமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. வாலிப வயசில் அவள் தண்ணி எடுக்கிறது போன்ற காரியங்களை தெளிவாக கீழ்ப்படிதலோட, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிதலோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த ரெபேக்காள். அன்னைக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு, என் மகனுக்கு வயசு 40 ஆயிட்டு. அப்போல்லாம் 40 வயசில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ அன்னைக்கு காலம். ஏன்னா அன்னைக்கு உயிர் வாழ்கிறதே 200 வயசு, 140 வயசு, 150 வயசு. 40 வயசு ஆயிடுச்சு. இன்னும் என் மகனுக்கு என்ன செய்யலை, நான் திருமணம் பண்ணலை, நீங்கள் போய் வரன் பாரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அனுப்புகிறாரு. அனுப்பும்போது என்ன செய்கிறார், தன்னுடைய மூத்த வேலைக்காரன் எலையேசருக்கு சொல்கிறார். இந்த எலையேசர் மூத்த வேலைக்காரன். இவனை குறித்து வேதம் சொல்லுது,
இவன் தான் யாழினாளா இருந்திருக்கான் ஆபிரகாமுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை. இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி எலையேசர் வச்சது தான் சட்டமாக இருந்துச்சு. இந்த எலையேசர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஆபிரகாமுடைய சீமான் வீட்டில் கேட்பாங்க. ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வ சீமான். அந்த வீட்டில் இவர் எலையேசர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பாங்க. அதை ஒரு முறை கர்த்தர்கிட்ட கூட ஆபிரகாம் பேசும்போது எனக்கு குழந்தை இல்லை, எலையேசர் தான் விசாரிச்சுட்டு இருக்கான், எனக்கு என்னுடைய அலுவல்களை விசாரிக்க எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னாரு. அல்லேலூயா. அப்படி ஆபிரகாம் அதை சொல்லும் பொழுது எலையேசரை குறித்து சொல்லிதான் சொல்லுகிறார். எலையேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறான், எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று கேட்டாரு. அப்ப இஸ்மவேல் பிறந்ததுக்கு பிறகு ஈசாக்கு பிறந்த கதை நமக்கு தெரியும். ஈசாக்கு தேவனால் ஜெபத்தில் பிறந்தவன், வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். அந்த வாக்கு தத்தத்தின்படி பிறந்த ஒரே மகனுக்கு வாக்கு தத்தத்தினாலே ஒரு பெண் வேண்டும். அல்லேலூயா. தேவ ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ அழைப்பு பெற்ற பிள்ளைகளைத்தான் மனைவிகளாக கொண்டு வருவார். அப்படியாக ஈசாக்குக்கு இப்படிப்பட்ட அழைப்பு இருந்தபடினாலே அவன் தேவனிடத்தில் விசேஷமான அழைப்பினாலே பிறந்தவன். அந்த பிறப்பின்படியாக ரெபேக்காள் எங்கோ பிறந்திருக்கிறாள். அவள் எங்கிருக்கிறாள் என்று தெரியாது. ஆனால் அது ஈசாக்குக்காக தயார் பண்ணப்பட்டிருக்கிறாள் என்பது தேவன் எழுதி வைத்த ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கை எடுத்தாலும் அப்படிதான். நம்ம எங்கேயோ பிறப்போம், நம்ம மனைவி எங்கேயோ பிறப்பாங்க, ஆனால் நம்மளை கர்த்தர் இணைப்பார். இதுதான் கர்த்தர் செய்கிற திட்டங்கள். நமக்கு தெரியாது யாராருக்கு என்னார் என்று எழுதி வைத்தார் தேவன் அன்றுன்னு பாடலாம். அது கடவுள் எழுதி வைக்கிறார், அது நமக்கு தெரியாது, ஆண்டவர் எழுதி வச்சது. இப்போ எலையேசர்ட்ட சொல்கிறாரு ஆபிரகாம், நீ என் தொடையில் சத்தியம் பண்ணிட்டு போ. அந்த காலத்தில் செல்வ சீமான்கள் மேஜை ஆசனத்தில், உயர்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லும்போது அவங்க தொடையில் கை வச்சு சத்தியம் பண்ணிட்டு தான் வரணும். அப்படியாக என்ன பண்ணாரு, தொடையில் சத்தியம் பண்ணி நான் போய் நிச்சயமாக என்ன செய்வேன், எங்கள் எஜமானுக்கு, சின்ன எஜமானுக்கு ஒரு பெண்ணை நான் பார்த்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார். சரி, நீ பெண் பார்த்து கொண்டு வா. வரும்போது என் மகனை மட்டும் அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என் மகனை அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது, மகனை தேடி அந்த பொண்ணு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மகனை மட்டும் அங்கே கூட்டிகிட்டு போகாதீங்க, என் மகனை தேடி அந்த பொண்ணு வந்தால் கூட்டிகிட்டு வந்துரு கூடுமானவரன்னு சொல்லி அனுப்புகிறாரு. என் தேவன் என் எஜமானின் தேவன் அதை வாய்க்க செய்யட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு எலையேசர் கிளம்பி போகிறாரு. எலையேசர் அந்த கல்தேயர் தேசம் முன்னாடி வந்தோன்னு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறாரு. எலையேசருடைய குவாலிட்டி நம்ம ரொம்ப பார்க்கணும். யார் கீழே இருக்காங்களோ அவங்களுடைய குவாலிட்டி அப்படியே பிரதிபலிக்கும், அப்படியே பிரதிபலிக்கும். நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கேன். சில பிள்ளைகள் நம்ம கிட்டேருந்து வேலை செஞ்சுட்டு வெளியிடத்துக்கு போவாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்களுடைய எழுதுகிற ரிட்டர்ன்ஸு, அவங்க கொடுக்கக்கூடிய பணிகளை எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஹெப்ரானில் இருந்தவங்க, அல்லேலூயா, அவங்க ஹெப்ரானில் பயிற்சி பெற்றவங்க, ஆகவே அவங்க திறமையான பயிற்சியாளராக இருக்கிறாங்க அப்படின்னு அலுவலர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்கள் பிள்ளைகளை நல்லா நீங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்கீங்க, அவங்க நல்ல ஒரு ஆடித்தரமான ஒரு ரிப்போர்ட்டை எழுதுகிறாங்க, அவங்க ரிப்போர்ட்டை பார்க்கும்போது மற்ற பிள்ளைகள் அதே பணியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு ரிப்போர்ட் எழுத தெரியல என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் யாருக்கு கீழே, எஜமானுக்கு கீழே வேலை செய்கிறார்களோ அவர்கள் திறமை வாய்ந்தவராக இருப்பார்கள். ஆபிரகாமே ஒரு பெரிய விசுவாசிகளின் தகப்பன், தேவனோடு உறவாடினவன். அந்த ஆபிரகாமின் மகன் எப்படி இருப்பான்னு பாருங்க. ஆபிரகாமினுடைய வேலைக்காரனாகிய எலையேசர் எப்படி இருப்பான்னு பாருங்க. எலையேசர் ரொம்ப பர்ஃபெக்ட். அந்த கல்தேய தேசத்துக்கு உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன ப்ரேயர், ஆண்டவரே என் எஜமானுக்கு பொண்ணு பார்ப்பேன், இங்கே முன்னாடி முதல் வர்ற பொண்ணு இந்த தண்ணி திறவு கண்டிகளில் நிற்கிறேன், நான் தண்ணி கிணத்து பக்கம் நிற்கிறேன், இந்த கிணத்துல தண்ணி பிடிக்க எந்த பொண்ணு வருதோ அந்த பொண்ணுக்கு என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன், அந்த பொண்ணுக்கிட்ட நான் போய் தண்ணி கேட்க போகிறேன், ஏம்மா தண்ணி கொடுமான்னு கேட்க போகிறேன். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும், தண்ணி உனக்கு மட்டும் இல்லை உன் ஒட்டகத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாதான் அது என் எஜமானுக்கான பொண்ணு.
இல்லை தண்ணியை மட்டும் அந்த பொண்ணு கொடுத்துட்டு போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு என் எஜமானுக்கான பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. பாருங்க, ஆபிரகாமுடைய சொந்தக்கார பொண்ணே வரணுமா அந்த இடத்துல? நினைச்சு பாருங்க. அந்த பொண்ணு தான் அங்கே வரணுமா அந்த வழியில்? ஏன் வேற பொண்ணு வந்திருக்க வேண்டியது தானே? வேற பெண் வரலங்க. கரெக்டாக அந்த பிள்ளை வர்றா, ரெபேக்கா வர்றா. ரெபேக்கால் தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு நடந்து வருகிறாள். ரெபேக்கால் தண்ணி குடத்தோட நடந்து வர்றா. தண்ணி எடுப்பதற்காக துறவண்டை வருகிறாள். எலெயேசர் பார்க்கிறாள், அவள் ரூபவதியாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா. அவள் அழகாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா வாலிப பிள்ளைகளும் அழகா தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உருவ மாற்றங்கள், தோல் சுருக்கங்கள், தலை முடி நரைகள். இளம் வயசுல எல்லாருமே எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க. அப்ப அந்த அழகான அந்த பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வர்றா. தண்ணி எடுத்துட்டு அங்க வரும் பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், தண்ணி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தண்ணி எடுத்துக்கிட்டே வந்து அவங்க அங்க நிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த மகனுக்கு பூர்ண சுகத்தை கொடும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் ஜெபிச்சேன், இன்னைக்கு வந்து சர்ச்சில் உட்கார்ந்துருக்கான். இனி அவன் தானா பேசுறதெல்லாம் நின்று போகணும் இயேசுவின் நாமத்தில். அவனுக்குள்ள இருக்க துஷ்ட ஆவிகள் வெளியேறட்டும், துஷ்ட பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும். அவனுடைய உடல்ல ஒரு பூர்ண விடுதலை உண்டாகட்டும். அவனுக்குள்ள இருக்க பாவ வாழ்க்கையை மனம் திரும்பட்டும். இந்த மகன் செய்த எல்லா பாவத்தையும் இயேசுவின் நாமத்தில் வெளியனுப்புகிறேன். இந்த மகனை விட்டு வெளியேறட்டும். இனி ஒரு காலம் இப்படிப்பட்ட பரிசுத்த மகனா இவன் வளரணும். இங்க இருந்து வெளியே போகும்போது இவன் பரிசுத்த மகனா வளரணும். இவன் புத்தி சுவாதீனங்கள் தானா பேசுறது எல்லாம் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ள போறோம். இப்ப ரெபெக்காளை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவள் அங்கே தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாள். தண்ணி எடுத்துக்கொண்டு வர்ற வழியில தண்ணி எடுப்பதற்காக வருகிறாள். துறவண்டை போய் நிற்கிறார்கள். துறவுக்கு போன உடனே எலெயேசர் கேட்டார், அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டார். தண்ணி கேட்ட உடனே ரெபெக்காள் என்ன பண்ணா, ஐயா தண்ணி குடிங்க, உங்க ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி 10 ஒட்டகம் அவங்க கையில் இருந்தது. எத்தனை ஒட்டகம் எடுத்துட்டு போயிருந்தாங்க? 10 ஒட்டகம். ரெபெக்காள் 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தா. ஒட்டகம் தண்ணி குடிச்சா எவ்வளோ குடிக்கும் தெரியுமா? சாதாரணமாக 50 லிட்டர் தண்ணி குடிக்கும். அப்போ கிட்டத்தட்ட 500 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கா. அந்த அளவுக்கு உழைக்கிற பெண்மணி. ஹல்லேலூயா. ரெபெக்காள் உழைப்பின் சிகரம். அவ உழைக்கிற பெண்மணி. உழைக்கிற பெண்மணிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்னைக்குமே தெரிஞ்சுக்குங்க, அப்பா வீட்டில் எந்த பிள்ளை நல்லா உழைக்கிறாளோ அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உழைக்காம சோம்பேறித்தனமா வேலை செய்யாம ஏமாத்திக்கிட்டு அலையிற பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. இந்த ரெபெக்காளை பார்த்து நம்ம கற்றுக்கணும். இது ரெபெக்காளுடைய வாழ்க்கையிலிருந்து வாலிப பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். இதை நம்ம கற்றுக்கணும். ஸோ ரெபெக்காள் என்ன பண்ணா, தண்ணி எலெயேசருக்கும் கொடுத்தா, அவங்க அதே மாதிரி இதுக்கும் கொடுத்த உடனே, ஏம்மா நீங்கள் எந்த ஊருமா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னால், நான் இன்னாருடைய நாகருடைய நான் பிள்ளை, பெத்துவேலுடைய மக, என்னுடைய சகோதரன் பேர் லாபான். அவங்க லாபான் அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷனாக இருந்தான். அதனால் சகோதரர் பேரை சொன்னான். சரி, நானும் இந்த ஊர்லேருந்து தான் வந்திருக்கேம்மா, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணுமே அப்படின்னொன்னே அவள் ஓடிப்போனா. சொன்னால், உங்கள் மாமா ஆபிரகாம் தெரியுமா? ஆபிரகாம் மாமா வீட்டிலேருந்து நான் வந்திருக்கேன். நான் தான் ஆபிரகாம் மாமா வீட்டில் முக்கியமான பிரதான வேலைக்காரன். ஆகவே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெபெக்கா வேகமாக ஓடுனா. வீட்டுக்கு ஓடி போய் யாருக்கிட்ட பேசுனா? யாருக்கிட்ட? அவங்க அப்பா கிட்டையும் அவங்க அண்ணங்கிட்டையும் சொல்லி என்ன சொன்னா, இந்த மாதிரி வந்திருக்காங்க, நம்ம மாமா வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. மாமா வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க எதிர்பட்டு வந்து
ஏன்னா எப்பயுமே நம்ம எதிர்பட்டு போய் வெல்கம் பண்ணணும். நிறைய இடத்துல நம்ம வீடுகளுக்குள்ள சில வீடுகளுக்கெல்லாம் போனால் உள்ளே வர்றதுக்கு வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டேன். ஆனால் சில வீடுகளில் உள்ளே வாங்க அப்படின்னு அந்த அந்த விருந்தோம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். வந்தோன்னே உட்கார வைக்கிறது, அப்புறம் ஏதாவது ஒரு டீ காஃபியாவது கொடுக்கலாம். முதல்ல தண்ணியை கொண்டு போய் கொடுப்போம். எதுவுமே கொடுக்கலைன்னா மனசு அடிச்சுக்குது பாருங்க. ஐயையோ நீங்கள் வந்தீங்க, எனக்கு தெரியாமல் போச்சு, நான் ஏதோ ஒன்று பெரிய அளவில் செய்யலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல என்று இந்த மனசு அடிக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி. அது அந்த குடும்பம் நல்லா செஞ்சாங்க. அவங்கள சாப்பிட சொன்னாங்க. ஐயா நீங்கள் தூரமாக இருந்து வந்திருக்கீங்க, உட்காந்து சாப்பிடுங்க ஐயா. நான் 10 ஒட்டகம் வந்துச்சுன்னா 10 பேர் வந்திருப்பாங்க இல்லையா? நல்லா தெரிஞ்சுங்க, 10 ஒட்டகம் வந்துச்சுன்னா 10 பேர் வந்திருப்பாங்க. இல்லைன்னா 9 பேர் வந்திருப்பாங்க. ஒரு ஒட்டகத்தில் மருமகளை கூட்டிகிட்டு போகணும்ல, அதுக்காக ஒரு ஒட்டகத்தில் மருமகளை உட்கார வச்சு மருமகளுடைய தாதியும் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும். அதுக்காக ஒரு ஒட்டகம் வந்திருக்கலாம். மொத்தம் 10 ஒட்டகம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி வந்த நேரத்தில் அவர்கள் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சாப்பிடுங்கன்னா எலையசர் சாப்பிட மாட்டேன், நான் வந்த வேலை முடியல. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சாப்பாடுனா முதல்ல ஓடுறோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு. சாப்பாடுனா ஃபஸ்ட்டு போயிடுவோம், சாப்பிட்டு தான் மொய் கொடுக்க போவோம். முதல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் மொய் கொடுக்க போவோம். முதல்ல போய் உட்காந்து சாப்பிட்ருவோம். வி டோன்ட் கேர் அபவுட் வாட்டு, என்னாச்சோ ஏதாச்சோ தெரியாது. முதல் சாப்பாடு எப்படா அந்த அறையை திறப்பான், ரிசப்ஷன் முடியுதா கல்யாணம் இருக்குதான்லாம் பார்க்க மாட்டோம், நேராக உள்ளே உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு மொய் கொடுப்போம். அது நம்முடைய வழக்கம் தமிழ்நாட்டில். கேரளாவில் வழக்கம் கொஞ்சம் வித்தியாசம். அங்கே மொய் வாங்குகிற வழக்கங்கள் இல்லை, ரொம்ப குறைவு. சொந்தங்கள் மட்டும்தான் மொய் கொடுப்பாங்க, வேறு யாருக்கிட்டையும் மொய் வாங்க மாட்டாங்க, மொய் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கிற வழக்கத்தில் அவங்க முதல்ல சாப்பிட்றதுக்கு போக மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு போக மாட்டாங்க, பொறுமையாக நிற்பாங்க. முக்கியமாக சொந்தங்கள் முதல் பந்தியில் போய் உட்காரவே உட்காராது, லாஸ்ட்டு பந்தியில் தான் சொந்தங்கள் போய் உட்காரும். அந்நியமாக வந்தவங்கெல்லாம் முதல்ல போய் சாப்பிடுவாங்க, தூரமாக வர்றவங்க முதல்ல சாப்பிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சொந்தங்களாம் லாஸ்ட்டாக போய் சாப்பிடுவாங்க. இது ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒரு வழக்கம். இப்போ எலையசர் சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேன்றார், நான் வந்த வேலை இன்னும் முடியலன்றார். அல்லேலூயா. அப்போ உடனே கேட்குறாங்க, என்ன வேலையாக வந்தீங்க? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஐயாவுக்கு வயசான டைமில் ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுக்கு இப்போ கல்யாண வயசு. அவன் பேர் ஈசாக்கு. நல்லா அழகாக இருப்பான், பார்க்க நல்லா இளம் யங் ஷாப், நல்லா இருப்பார். அவருக்கு பொண்ணுக்காக வந்திருக்கோம். நீங்களும் சொந்தமாகி போயிட்டீங்க. நான் கடவுள்கிட்ட இப்படி ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவரே நான் இந்த தண்ணி கேட்கறதுக்கு எந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறேனோ அந்த பொண்ணு எனக்கு மட்டும் தண்ணி கொடுக்கக்கூடாது, என் ஒட்டகத்துக்கும் கொடுத்துச்சுன்னா அந்த பொண்ணு தான் என் எஜமானுக்குன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். உங்கள் மக ரெபேக்கா இதை செஞ்சா. அல்லேலூயா. ஜெபத்தில் என்ன வேண்டினாரோ எலையேசர் அதையே ரெபேக்காள் செய்தாள். அப்போ ரெபேக்காளுடைய கேரக்டர் எப்படி இருக்கு பாருங்க. அவள் சின்ன வயசில் கடவுள் பிள்ளையாக இருந்திருக்கா. அவளுடைய குணம் உதவும் குணம், ஹாஸ்பிட்டாலிட்டி, ரொம்ப உதவும் குணம், தைரியம் அவளுக்கு இருந்தது. இன்னொன்று என்னது? தைரியம் மற்றும் நம்பிக்கை, திட நம்பிக்கை, தைரியம். யாருமே தெரியாது, தண்ணி கேட்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு ஓடி போயிடுற பிள்ளைங்க இந்த காலத்தில். ஆனால் இது ஓடி போகிற பிள்ளை இல்லை, உனக்கு மட்டும் இல்லை உன் ஒட்டகத்துக்கும் கொடுக்குறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் தண்ணி கொடுத்த அந்த பெண்மணி, இந்த பிள்ளை தான் என் எஜமானுக்கு, இந்த பிள்ளைய நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறோம். உடனே எலையேசர் கொண்டு வந்த பாக்ஸை திறந்தார். பெட்டி ஃபுல்லாக தங்கம், பெட்டி ஃபுல்லாக நெக்லஸ், பெட்டி ஃபுல்லாக ஆபரணம். அந்த ஆபரணத்தை எடுத்து ரெபேக்காளுக்கு அணிவித்தார்கள். ரெபேக்காள் கடக்கங்களையும் காதில் கடக்கங்களையும் மூக்குத்தியையும் ஒட்டியானங்களையும் அவள் கழுத்தில் போடுகிற சாரப்பணிகளையும் அணிந்து கொண்டு அவள் ஜொலித்து நின்று கொண்டிருந்தாள். அல்லேலூயா. மாப்பிள்ளை வீட்டில இருந்து சீதனம் வந்துருச்சு. பைபிள் எப்படி தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டில இருந்து தான் சீதனம் போகணும். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தெரியுமா? பொண்ணு வீட்டில் தான் சீதனம். அல்லேலூயா.
அல்லேலூயா. பொண்ணு வீட்டிலேருந்து சீதனம் கொடுக்கணும் தமிழ்நாட்டில், ஆனால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் சீதனம் போகும். அப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சீதனத்தை அவள் கழுத்தில் அழிஞ்சோன்னா ரெபெக்காளுக்கு அந்த புது பொண்ணுன்ற கலை வீசுது. ஹாப்பினஸ். அவள் அப்படியே சந்தோஷத்தில் இருக்கா. அவங்க அண்ணன் வந்து சொன்னா, ஒரு 10 நாள் இங்கே இருங்க, 10 நாள் இங்கே இருங்க, ஒரு 2 வாரம் பாப்பா 2 வாரம் இங்கே இருக்கட்டும், நீங்களும் 2 வாரம் இங்கே தங்குங்க, 2 வாரம் கழித்து பாப்பாவை கூப்பிட்டு போங்க, திருப்பி கூட்டிகிட்டு வந்தால் திருப்பி நான் அவளை பார்க்கணும் என்னவோ தெரியாது, பாப்பா 2 வாரம் இங்கே இருக்கட்டும் என்னோட அப்படின்னு அவன் சகோதரன் கேட்டுக்கிட்டான். அதன் நிமித்தம் எலேசரும் அவருடைய வேலைக்காரர்கள், ஆபிரகாமின் வேலைக்காரர்களும் 10 நாள் அதே இடத்துல தங்கி விருந்து 10 நாள் விருந்து செய்யப்பட்டு 10 நாளுக்கு பிறகு ரெபெக்காளை வண்டியில் ஏற்றுறாங்க. ரெபெக்காள் தைரியமாய் வண்டியில் ஏறினான். அல்லேலூயா. தைரியம், நம்பிக்கையோடு போனான். அவளுக்குள்ள இருந்தது என்னது? தைரியம், நம்பிக்கை. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, அந்த வரப்போற கணவன் எப்படிப்பட்டவன். இன்னைக்குன்னா போட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. முதல்ல பார்த்துடுறோம் கணவனை, முதல்ல பார்த்துடுறோம். பார்த்ததுக்கு அப்புறம் ராத்திரியில ஜெபம் பண்றோம், விடிய காலையில பிரேயர் பண்றோம், குடும்ப ஜெபம் போன்லயே ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு போறோம். அதெல்லாம் இந்த காலம். அந்த காலத்துல அது கிடையாது. அந்த காலத்துல ஈசாக்கு, ரெபெக்காள், கர்த்தர் மேல நம்பிக்கை. அல்லேலூயா. ரெபெக்காளுக்கு கணவன் யார் என்று தெரியாது, செல்போன் கையில் இல்லை, ஆனால் அவள் தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா. தேவன்ற செல்போன் அவ கையில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன பண்ண ரெபெக்கா, அவ தயாராயிட்டு 10 நாள் அந்த வீட்டில் இருந்து அம்மா அப்பாவுக்கு எல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியா அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லிட்டு அந்த ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒட்டகத்தில் அவள் இருந்து உட்கார்ந்த பொழுது நம்பிக்கை பிறந்தது அவளுக்கு. she had a confidence. இந்த வாழ்க்கை, புது வாழ்க்கை எனக்கு ஆரம்பமாகும் அப்படின்னு கான்ஃபிடென்ஸோட அவ என்ன செஞ்சா, ஆபிரகாம் வீட்டை நோக்கி, தன் மாமனார் வீட்டை நோக்கி, மாமா வீட்டை நோக்கி அவள் புறப்பட்டு போனாள். she is a strong will powerன்னு சொல்றாங்க பைபிள்ல. she had a strong will power. அவளுக்கு இருந்த வில் பவர் எப்படி இருந்தது? ஸ்ட்ராங்கா இருந்தது. பெண்களுக்கு எப்பயுமே ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கணும். ஆண்களுக்கு வில் பவர் கம்மியா இருந்தா கூட பெண்களுக்கு ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கணும். இந்தியாவினுடைய பெண் பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு ஸ்ட்ராங் வில் பவர் இருந்துச்சு. அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ராங் வில் பவர் வேற யாருக்குமே கிடையாது. ஒரு முறை பாகிஸ்தான் அமெரிக்க துணையோட ஒரு கப்பலை கொண்டு வந்து யுத்தத்துக்கு இறக்கி இருந்தது. இந்தோ பாகிஸ்தான் வார் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்திரா காந்தி தான், அவர்கள் தான் எமர்ஜென்சியில் இருந்தாங்க. அவங்க தான் பிரதம மந்திரியாக இருந்தார்கள், பெண் பிரதம மந்திரி. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. உலகமே அவங்கள வியர்ந்து பாராட்டுச்சு. அவங்களுக்கு இருந்த வில் பவர் ஒரு ஸ்ட்ராங் வில் பவர். அந்த வில் பவர் பார்த்தீங்கன்னா அவங்க பெண் இல்லை, சாதாரண பெண்ணை விட அதிக வில் பவரோடு இருந்தாங்க. அந்த வில் பவரும் நல்ல ஒரு ஆழ்த்தத்துவமான லீடர்ஷிப்பும் இந்திரா காந்திக்குள்ள இருந்தது. அந்த நேரம் பாகிஸ்தான் அரேபிய கடலில் வந்து 12 விமானம் தாங்கிய கப்பலை கொண்டு வந்து போருக்காக நிறுத்தி இருந்தது பாகிஸ்தான். அமெரிக்க கப்பல் இந்தியாவுக்கு எதிராக 12 விமானங்கள் தாங்கிய கப்பல் நின்று கொண்டு இருக்கிறது. உடனே அவசர கூட்டம் போடுகிறார்கள். எதிர்கட்சி வந்துட்டாங்க, ஆளுங்கட்சி வந்து கூடிட்டாங்க. இந்திரா காந்தி 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தாங்க. இந்திரா காந்தி எத்தனை மணி நேரம் லேட்டாக வந்தாங்க? 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தாங்க. உடனே லேட்டாக வர்றாங்கன்னு எதிர்கட்சி எல்லாம் பேசினாங்க. நாட்டு மேலே அக்கறை இல்லாத ஒரு பெண், இதுக்கு தான் பெண்ணை வந்து பிரதமர் ஆக்காதீங்கன்னு நாங்கள் சொன்னோம். இவங்க நாட்டு மேலே அக்கறையே இல்லாத ஒரு பெண்ணை போட்டதுனால 1/2 மணி நேரம் லேட்டாக வர்றாங்கன்னு எல்லாரும் பேசுகிறதெல்லாம் அந்த அம்மா பொறுமையாக கேட்டிருந்தாங்க. பேசி எல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. முடிச்சிட்டோன்னே, இன்னும் யாராவது பேசுறீங்களா பேசுங்கன்னாங்க. யாரும் இல்லை, நீங்கள் முதல்ல பேசுங்க, லேட்டாக வந்தவங்கன்னாங்க. லேட்டாக வந்த அம்மா எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் எல்லாம் பேசுனீங்க, 12 விமானங்கள் தாங்கிய கப்பல் வந்து நின்று கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். நான் 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தேன் என்று குறை சொல்லுகிறீர்கள். நான் 1/2 மணி நேரம் லேட்டாக வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ரஷ்யாவிலிருந்து 20 ஏரோப்ளைனோட 20 ஏரோப்ளைன் நிற்கக்கூடிய கப்பலை நான் நிறுத்தி விட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னாங்க.
இதுதான் ஸ்ட்ராங் வில் பவர். இந்திரா காந்திக்கு இருந்த ஸ்ட்ராங் வில் பவர், ஓ நெகட்டிவ் பிளட்டு, ஸ்ட்ராங் வில் பவர். ஓ நெகட்டிவ் பிளட்டுக்கெல்லாம் ஸ்ட்ராங் வில் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு அது தத்ரூபமாக உண்மை. ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராங் வில் பவர் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அம்மா கைதியாகி ஜெயிலுக்கே போயிடுச்சு. போனாலும் அந்த அம்மா சொல்லுது, நான் திரும்பி வருவேன் அப்படின்ட்டு போகுது. என்ன சொல்லிட்டு போச்சு? திரும்பி வருவேன், ஐ வில் கம் பேக் அப்படின்ச்சு. அதே மாதிரி அந்த அம்மா ஜெயிலேருந்து ஒரு 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 மாதத்தில் கொண்டு வந்துட்டாங்க, வெளியே வந்துருச்சு. அந்த அம்மா ஒரு வில் பவர் உள்ள லேடியாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற அதிமுக அமைச்சர்கள்லாம் வாய் பேச முடியுமா? அவங்கெல்லாம் வாயை கூட திறக்கலை. அந்த அம்மாவுக்கு விரோதமாக ஒருத்தர் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ராங் வில் பவர் அந்த அம்மாவுக்கு இருந்தது. தமிழ்நாடு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தாங்க ஒரு லேடி, அவங்களுக்கும் இதே ஓ நெகட்டிவ் பிளட் தான். இப்படி நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த வில் பவர் வந்து ரெபேக்காலுக்கும் ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் இருந்துச்சு அப்படின்னு ஆக்சுவலாக எழுதுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிளட்டுலாம் எழுதலை, பட்டு ஸ்ட்ராங் வில் பவர் இருந்ததை அவங்க தெளிவாக எழுதியிருக்காங்க. அவங்க ரொம்ப அழகாகவும் சாமாவும் இருந்தாங்க. ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப சரியானவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ரெபேக்காள் புறப்பட்டாச்சு, ஊருக்கு போகிறாங்க. பாதி தூரம் அந்த நேரம் பகல் நேரத்தில் ஈசாக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போவானா. எங்கே போவான்? ஜெபம் பண்ணுறதுக்கு போவானா ஈசாக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாலிபன் யார் ஜெபிக்கிறானோ அந்த வாலிபனுடைய வாழ்க்கை உயரும். திருமணத்துக்கு முன்னாடி கர்த்தரிடத்தில் எந்த அளவுக்கு உறவாடுகிறானோ அவனுடைய வாழ்க்கை உயரும். இந்த ஈசாக்கு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். ஜெபம் பண்ணுறதுக்காக அவன் போயிட்டு இருக்கான். அவன் அந்த வேதம் சொல்லுது, இந்த நேரத்தில் ஈசாக்கு கர்த்தரோடு தியானம் செய்ய போவான் பைபிளில் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த காலத்தில் அவர்கள் தேவனோடு உறவாடி கொண்டிருந்த ஒரு நபர் ஈசாக்கு என்பதை நம்ம மறந்துவிட வேண்டாம். அவர் அந்த அளவுக்கு தேவனோட உறவாடினார். அப்போ ஈசாக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் அவர் ஜெபத்தை முடித்து வர்றாரு. ஜெபம் முடித்து வர்ற நேரத்தில் ரெபேக்காலும் வந்துக்கிட்டு இருக்கா. ரெபேக்கால் பார்க்குறாங்க, வர்றாரு. அவர் யார்? இந்த ஊர் வந்துருச்சுன்னு சொன்னீங்க, அவர் யாருன்னு கேட்குறா. கேட்ட உடனே அவர்தாம்மா நீ கல்யாணம் பண்ண போகிற என்னுடைய சின்ன எஜமான் அப்படின்னு எலையேசர் சொன்ன மாத்திரத்தில் அவள் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி தன்னிடத்தில் முக்காடை இட்டுக்கொண்டு அவள் ஈசாக்கு பார்த்த உடனே இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டாள். அவள் ஒட்டகத்தின் மேலே அமரவில்லை, மரியாதை கொடுத்தாள். அல்லேலூயா. அவள் கணவனுக்கு மரியாதை கொடுத்தாள், வருங்கால கணவருக்கு மரியாதை வேண்டும் என்று. ஆனால் நிறைய நேரங்களில் ரெபேக்காள் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க ஆரம்பத்தில் எப்படி மரியாதை கொடுத்தாங்களோ அதே மரியாதை கடைசி வரைக்கும் இருந்தது. ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கணவன் வரும்போது இறங்கி ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி முக்காடு போட்டாங்களோ அதே மரியாதை கடைசி வரைக்கும் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மரியாதை கடைசி வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம், அந்த மரியாதை கணவனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை. கடைசி நேரம் சில நேரங்களில் கணவனை சொல்லும்போது கெட்ட வார்த்தை சொல்லியே பேசுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய குடும்பத்தில் அவன் கிடக்கிறான், அவன் ஒன்றுமில்லாத ஆள், அவன் சும்மா அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை அள்ளி வீசுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ரெபேக்காள் அப்படி இருந்ததில்லை ஒரு நாள். அல்லேலூயா. ரெபேக்காள் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக மிக சிறப்பானவராக அவர் இருந்து வருகிறார். எல்லா நேரத்திலும் அவள் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள பெண்மணியாக அவர் இருந்து வருகிறார். அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அவளுக்கு கல்யாணம் ஆன பிறகு 20 வருஷம் பிள்ளை இல்லைங்க. எத்தனை வருஷம் பிள்ளைங்க இல்லை? 20 வருஷம் குழந்தை இல்லை. 20 இயர்ஸ் இல்லை ரெபேக்காளுக்கு. ஆனால் 20 வருஷம் அவள் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சா? ஜெபம் பண்ணா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15:5. இது யாருக்கு கொடுத்தது? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஆனால் அவர் அந்த வாக்கு தத்தின்படி ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் பிள்ளை இல்லை. அல்லேலூயா.
நீங்க பார்க்கணும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உடனே நடக்கல. நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும்னு நினைக்கிறோம். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி. இன்ஸ்டன்ட் காஃபி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்ஸ்டன்ட் காஃபி குடிச்சிருக்கீங்களா? இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி குடிச்சிருக்கீங்களா? உடனே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சீக்கிரமாக கிடைக்கும்னு நினைக்கிறோம். கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை லேட்டாக தான் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆசீர்வாதங்களை லேட்டாக தான் கொடுப்பாரு. லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்டாக கொடுப்பாரு. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் லேட்டஸ்டா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் 20 வருஷம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நீ வானத்தை பாரு, நீ மணல் பூமியின் தூளை பாரு, அந்த அளவுக்கு சந்ததி பெருகும். சரி பெருகும். அதே மாதிரி வாக்குத்தத்தின்படி ஒரு மகன் பிறந்தான். அந்த மகன் கல்யாணம் ஆகி 20 வருஷம் உள்ள இல்லை. அல்லேலூயா. அந்த மகனுக்கு 20 வருஷம் குழந்தை இல்லை. 20 வருஷம் கழிச்சு பிள்ளை இல்லை. ஈசாக்கு ஜெபிக்கிறான். 25 ஆதியாகமம் 25-21 படிங்க. மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிச்சான். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற கணவர்கள் இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தம் எடுப்போம், வேத பைபிள் படி மனைவிக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு எப்படி தனது மனைவிக்கு குறை இருக்கிறது, ஏது குறை இருக்கலாம், அந்த குறைக்காக ஜெபித்தானோ அதே போல நாமும் மனைவிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்து என்ன சொன்னான் சொல்லுங்க? வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்ட. நீ மனைவிக்காக ஜெபம் பண்ணா வேண்டுதலை கேட்பாராம் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவிக்காக ஜெபம் பண்ணா யாரு கேட்பாரு? ஏசப்பா கேட்பாரு. மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். நிச்சயமா ஏசப்பா என்ன செய்வாரு? கேட்பாரு. ஏசப்பா மனைவிக்காக ஜெபிக்கும் போது ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டாரு. அடுத்த வசனம் படிங்க. அவன் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தாள். அல்லேலூயா. ஜெபத்தினாலதான் கற்பம் உண்டாகிறது. நம்ம பிள்ளைகள் வர்றதெல்லாம் ஜெபனால. ஏதோ நாம முயற்சி பண்ணி வந்துச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம முயற்சியில் எதுவுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஜெபத்துல கிடைச்ச பிள்ளை. கரு உருவாச்சு. ரெபெக்காள் கற்பம் தரிக்கப்படுகிறாள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதை தேவன் நடத்துகிறார். அல்லேலூயா. படிங்க அந்த வசனம் கீழே. அவர் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று என்ன கொண்டிருந்தது? மோதிக்கிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. இப்ப அதுல எத்தனை பிள்ளைங்கன்றது அதுல சொல்லியிருக்க. ஒன்றோட ஒன்றுனா 2 பிள்ளை. அல்லேலூயா. ரெபெக்காளுக்கு ரெட்டை புள்ள மோதிக்கிட்டு இருந்துச்சு. படிங்க. அப்பொழுது அவள் அப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி, பார்த்தீங்களா, அவ சும்மா இல்லைங்க. ரெபெக்காள் கணவன் தியானத்துக்கு போறாருல, அதே இடத்துக்கு இவளும் போறான். அந்த தியான இடத்துக்கு போய் கர்த்தர்கிட்ட விசாரிக்கிற, ஆண்டவரே எனக்கு ரெட்டப்பிள்ளை மாதிரி தெரியுது, இது இப்பயே உள்ள போட்டு பரட்டிக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் இது உதைக்குது, அது அந்த பக்கம் உதைக்குது. சில பிள்ளைங்க வயிற்றுல அம்மாவை உதைப்பான், பெருசாகி பெட்டில் பக்கத்தில் போட்டால் பக்கத்துலேயும் உதைப்பான் அம்மாவை. அம்மா உள்ளேயே அடி வாங்கியிருப்பா, வெளியே அடி வாங்கியிருப்பான். பசங்க இடிக்கிற இடி பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இடிச்சிட்டு இருக்கிறாங்களே, அவளும் செபிக்கிற பிள்ளை. அவள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறா, ஆண்டவரே எனக்கு என்ன ஆகும் அப்படிதானே கேட்டா. என்னன்னு சொன்னா, நல்லா கேட்டுக்கங்க. இந்த வசனம் உங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக தேவன் கொடுப்பது. 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. படிங்க. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அல்லேலூயா. தேவன் உன் கருவில 2 பிள்ளைகளை கொடுத்தால் 2 ஜாதிகள் உருவாகும். 3 பிள்ளைகள் கொடுத்தா 3 ஜாதிகள் உருவாகும். 3 ஜெனரேஷனை தேவன் உருவாக்குவார். அல்லேலூயா. படிங்க அடுத்தது. ஒரு ஜனத்தார்
மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். அல்லேலூயா. ஒருவன் மற்றவனை பார்க்கிலும் பலத்திருப்பான். அல்லேலூயா. படிங்க. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். முடிஞ்சு போச்சா? அல்லேலூயா. மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இளைய பிள்ளைய மேல தேவனுடைய அபிஷேகம் எப்பயும் அதிகமா இருக்கும். மூத்த பிள்ளைகளுக்கு எப்பயுமே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறேன், மூத்த பிள்ளைகள் எப்பயுமே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அதிகமாக இருக்கும். மூத்த பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும். இளைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கலைனாலும் அவன் மேலே வந்துடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. மூத்த பிள்ளைகளுடைய கை வச்சு ஜெபம் பண்ணணும். மூத்த பிள்ளைகளுடைய சிந்தையில் வார்ஃபேர் அதிகமாக இருக்கும். தேவதாசர்கள் நிறைய சொல்கிறாங்க. நான் தேவதாசரோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் வீட்டில் கடைசி பிள்ளையான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. அந்த கிருபை தான் உங்களை நடத்திட்டு இருக்குன்னாரு. அப்போ நான் கேட்டேன், மூத்த பிள்ளைக்கு சிந்தையில் எப்பயும் வார்ஃபேர் நடந்துகிட்டு இருக்கும். சாத்தான் போய் சிந்தையை இடிச்சுக்கிட்டே இருப்பான். காயினை போய் சிந்தையில் இடித்தான். அதே போல் ஏசாவின் சிந்தையில் இடித்தான். ஏசா செய்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஏசாவை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லும் பொழுது நாம் ஏசாவை பற்றி பார்க்கணும். ஏசா யாக்கோபு என்ற 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஏசா யாக்கோபு என்று 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். 2 பிள்ளைகள் பிறந்த பொழுது முதல்ல ஒரு கை மட்டும் வெளியே வருது. அந்த கை வெளியே வந்தோன்னா மறுத்து வச்சு என்ன பண்ணுறா, ஒரு சிகப்பு நூலை அந்த விரலில் கட்டுறா. சிகப்பு நூலை இந்த விரலில் கட்டிடுறான். திருப்பி அந்த கை உள்ளே போயிடுது. உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு தலை வெளியே வருது. அந்த காலை பிடிச்சிக்கிட்டே ஒருத்தன் வர்றான். காலை பிடிச்சிக்கிட்டே வர்றான். பார்த்துக்கங்க, யாக்கோபு அண்ணன் காலை பிடிச்சிக்கிட்டே வர்றான். டேய், நீ முன்னாடி போகக்கூடாது, நான் தாண்டா வருவேன்னா. கடைசியில் ஏசா முன்னாடி வந்துட்டான். அவன் காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்தான். அல்லேலூயா. காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்தவனுக்கு சின்ன வயசுலே யாக்கோபு என்ன செஞ்சான், கற்பத்திலேயே போராட்டம் பண்ணான். அண்ணன் தம்பிகளுக்குள்ள அந்த போராட்டம் இருந்துச்சு. அண்ணன் தம்பிகள் அடிக்கடி அடிச்சுக்குவாங்க. நம்ம பார்த்தோன்னா வீட்டில் அம்மா அப்பாவுக்கு டென்ஷன் பண்ணுறதே யார்? அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை. எப்போ பாரு அவன் அடிப்பான், டேய் போடா இவன் அடிப்பான், இப்படி இருக்கும். பெருசானதுக்கப்புறம் பாசம் அதிகமாகிடும். பெருசானதுக்கப்புறம் பாசம் அதிகமாகிடும். நான் அதிகமாக எங்கள் அக்காவை அடித்து வச்சுட்டு ஓடி போயிடுவேன். அவள் கத்திட்டு இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு இன்னும் 2 சேர்த்து பார்த்துட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய பெரிய அக்கா இருக்காங்க. பெரிய அக்கா என்ன செய்வாங்க, ஏதாவது நான் தப்பு பண்ண அம்மா அடிக்க வரும்போது பெரிய அக்கா என்ன பண்ணுவாங்க, அவள் என்ன எல்லாத்த விட பெருசு, என்ன பண்ணுவா, அவள் தன்னுடைய பாவாடைக்குள்ளே என்னை உட்கார வச்சுருவான். நான் உள்ளே போய் உட்காந்துருப்பேன். அப்படியே உட்காந்துருப்பேன். அம்மா வந்து எங்கடி அவன் கேட்பாங்க. தெருல நான் எங்கேயா நடிக்கிறடி, அவனை துரத்தி விட்டேன்னு சொல்லி 2 அடி எங்கள் அம்மா பெரிய அக்காவை அடிச்சுட்டு போயிடுவாங்க. பெரிய அக்கா அடி வாங்கிட்டு அப்படி கண்ணில் இருந்து தண்ணியாக ஒழுகும், கண்ணீர் ஒழுகிட்டு இருக்கோம். திடீர்னு எந்திரிச்சிட்டேன், அம்மா போயிட்டாங்க, நீ ஓடி போயிடுவான்னுவா. நான் சொல்லுவேன், எப்படி இருந்துச்சு அடி எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அடி அப்படின்வேன். ஏண்டா உனக்காக நான் இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ உன்னை தப்பிச்சோன்னா எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறையாடா அப்படின்வாங்க. இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான காரியம். அந்த யாக்கோபு ஏசாவுக்குள்ள இந்த சுவாரஸ்யங்கள் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. ஏசாவை அப்பாவுக்கு பிடிச்சது, யாக்கோபை அம்மாவுக்கு பிடிச்சது. காரணம் என்ன? காரணம் இதில் என்ன காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏசா சீக்கிரமாக அவன் வந்து ஏசா வந்து திறமைசாலியாக இருந்தான். அவன் எல்லா வேலைகளையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வான். காட்டுக்கு போவான், வேட்டையாடுவான், வன சஞ்சாரியாக இருந்தான். அவன் 4 இடத்துக்கு போயிட்டு வர்றான் வெளியே. அப்படி இருந்ததுனால அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. அடிக்கடி காட்டு விலங்குகள்லாம் கொண்டு வர்றான், அடித்து நல்லா ஃப்ரை பண்ணி. அவனுக்கு 5 ஒய்ஃப் இருந்தாங்க, 5 மனைவிகளும் நல்லா சமைக்கிறவங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து நல்லா சமைச்சு கொண்டு வந்து ஈசாக்கு கிட்ட கொடுத்தோன்னே ஈசாக்கு நல்லா சாப்பிட்ருவார்.
அதனால மூத்தவனை ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க அப்பாவுக்கு. ஆனால் இளையவன் கொஞ்சம் அப்படியே தடுமாறுற இது, அவனுக்கு கொஞ்சம் நாலேஜ் குறைவு, அப்படியே கிருபையில் நடக்கிறவன். அல்லேலூயா. கிருபையில் நடக்கிறவன். ஆனால் அவனையும் குறையவா இடம் போட முடியாது. ஏன்னா கர்த்தரே சொல்லிட்டார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான்ட்டு. இப்போ இளையவனை பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படியே ஆடை ஓட்டிக்கிட்டு அதை ஓட்டிக்கிட்டு அம்மாவுடைய இன்னும் சொல்ல போனால் இன்னும் தேவதாசர்கள் சொல்லுவாங்க, அம்மாவுடைய சேலம் முந்தானியை பிடிச்சிட்டே நடந்த மாதிரி தான் யாக்கோபு நடந்திருக்கான். எப்போ பாரு அம்மா, அம்மா இல்லைன்னா அவருக்கு தூக்கம் வராது. அம்மா சோறு போட்டால் தான் சாப்பிடுவார். அம்மா சாப்பாடு இல்லை அவர் தூங்க மாட்டார். அந்த மாதிரி அம்மா முந்தானியை பிடிச்சிட்டே நடந்துட்டு அம்மா அம்மா அம்மான்னு 24 மணி நேரம் அம்மாவோடையே நடந்துட்டு இருந்த யாக்கோபு. அதனால் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி யாக்கோபை. இதில் இன்னொரு காரணம், யாக்கோபை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் ரெபேக்காளுக்கு வாட்ச 5 மருமகள்களும் சரியில்லை. 5 மருமகளும் ரெபேக்காளுக்கு விசனம் உண்டாக்குனாங்கன்னு பைபிள் சொல்லுது. 5 மருமகளுடைய சேஷ்டைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், ஈசாக்கு திருமணம் ஏசா திருமணம் பண்ண 5 மருமகளுமே அந்த தேசத்து ஏதோம் தோசத்து பிள்ளைங்க. ஏதேம் தோசத்து கேரக்டர் இருந்தது அவங்களுக்கு. அந்த கேரக்டர் ரெபேக்காளுக்கு பிடிக்கல. அதனால ரெபேக்காளுக்கு ஏசாவை அதிகமாக வெறுத்தா. ஏசாவின் மனைவியினால ஏசாக்களை வெறுத்தா. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏசாவை ஏன் அம்மா வெறுத்தா? அவள் வயிற்றுலேருந்து தானே பிறந்துச்சு இந்த பிள்ளை. அம்மா பண்ணது ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கூட யாருனாலும் அவங்க நேசிச்சிருக்கலாம். ஆனால் அம்மா 2 பிள்ளையும் நேசிக்கணும் நம்ம பேசுவோம். அவள் பேசுனதுக்கும் அவள் நேசிப்புக்கும் ஒரு லாஜிக் இருக்குது. மருமக சரியில்லை. மருமக சரியில்லைன்னா மருமகனால் மகனும் வெறுக்கப்படுவான். அதனால தான் ஏசா வெறுக்கப்பட்டான். ஏசா வெறுக்கப்பட்டதால யாக்கோபு அடிக்கடி இந்த பிரச்சனை, பொம்பளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஏசா வெளியே போயிடுவான். யாக்கோபு அவருடைய அலுவல்கள், ஆடுகள், பட்டிகள், தோட்டங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது இந்த மருமகள்களோட கிளாஷ் வரும்போது யாக்கோபு தான் குறுக்க நிற்பான். அதனால யாக்கோபு அம்மா பக்கம் சப்போர்ட். அல்லேலூயா. பொதுவாக எல்லா ஆம்பளை பசங்களும் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க. அல்லேலூயா. அம்மா பிள்ளைங்க, ஆம்பளை பசங்கள்லாம் அம்மா பிள்ளைங்க. அதனால யாக்கோபு எப்பயும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணனால யாக்கோபை ரொம்ப நேசிச்சான். அந்த நேசத்தின் காரணமாக ஒரு நாள் வயதாகும்போது ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க எத்தனைப்படுகிறார். நான் மரிப்பதற்கு முன்பாக என் மூத்த மகனை ஆசீர்வதித்து விடுகிறேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அம்மா என்ன நினைக்கிறா? 2வது மகனை தான் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறா. ஏன் அவள் அப்படி நினைச்சா அப்படின்னா, கர்த்தர் சொன்னார், மூத்தவன் இளையவனை சேவி. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சா ரெபேக்கா. மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொன்னதுனால இளையவனை ரொம்ப நேசிச்சான். இளைய பிள்ளை ரொம்ப நேசிச்சா. அதனால எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை இவனுக்கு கொடுத்துடணும்னு நினைச்சா, அதே மாதிரி சாதிச்சா. தான் ஸ்ட்ராங் வில் பவர் அவனுக்கு. அல்லேலூயா. அவன் நினைச்சது நடந்துச்சு, அவங்க அப்பன் நினைச்சது நடக்கல. அல்லேலூயா. நிறைய குடும்பத்தில் அப்படிதான். நிறைய குடும்பத்தில் மனைவி நினைக்கிறது நடக்கும், ஹஸ்பண்ட் நினைச்சது நடக்காது. அப்படியே நடத்தணும்னு நினைச்சாலும் அது தோல்வி அடைஞ்சிடும். அதனால நான்லாம் என் பாலிசியை மாற்றிக்கிட்டேன். மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வோன்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அவங்கள மீறி போய் பண்ண அது நடக்க மாட்டேங்குது. அப்போ கர்த்தர் அவங்களோட இருக்கிறாரு, சொல்ல வைக்கிறார். அதுதான் காரணம். ஆகவே நான் அதன் மாதிரி என்னை நான் பக்குவப்படுத்தி கொண்டேன். அது அப்படி அவர்கள் வேண்டான்னு சொல்லிட்டா போகிறதில்ல. ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டாங்க, அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்கும், நம்ம வேண்டாம், அது வி அவாய்ட் இட் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி விடுகிறோம். அப்படி ஒதுக்கி விடுவது நமக்கு ஆசீர்வாதமாக மாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியாக இந்த ரெபேக்காள் தன்னுடைய இளைய மகனுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டார். ஆசீர்வாதத்தை வாங்கினதுனால மூத்த மகன் வந்த பொழுது அம்மா செஞ்சது தெரிஞ்சு அம்மாவை அவன் ஒன்றும் பண்ணல. ஆனால் தம்பியே பொண்ணணும்னு நினச்சான். தம்பியை போட்டு தள்ளின்னு ஒரே தான் முடிச்சிருந்தான் அவனை நினச்சான். ஆனால் தம்பியை அம்மா எஸ்கேப் பண்ணிட்டான். ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு ஐடியா கொடுத்தவளுக்கு அவனை காப்பாற்றுறதுன்னு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை காப்பாற்றி கொண்டு போய்
எங்கே அவன் இருந்தால் பிளெஸ்ஸிங் வரும்னு சொல்லி தெரிஞ்சு தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி அண்ணன் வீட்டிலேருந்து ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லி அப்படியே அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிட்டான். நீ என் தேசத்தில் இங்கே இருக்காத, உங்கள் அண்ணன் மனைவிகள் மாதிரிலாம் நடப்ப, அந்த மாதிரி பொண்ணு இங்கே எடுக்காத, நீ என் ஊருக்கு போ, என் ஊரில் போய் என் மாமா வீட்டில் போ, மாமா ஊர் அட்ரஸ் கொடுக்குறேன், நீ தொலைவி போய் சேர்ந்துரு, இங்கே இருந்தால் உங்கள் அண்ணன் ஒன்று முடிச்சிடுவான். ஆனால் இதெல்லாம் கர்த்தர் சித்தம்படி நடக்கும். மூத்தவன் இளையவன் அம்மாவோடு இருக்க வேண்டியவன் தூரமாக போகிறான், மூத்தவன் அம்மாவோடு இருக்கான். அவன் தான் அம்மாவை கடைசி வரை பார்த்துருக்கான். ஆசீர்வாதம் அவனுக்கு போகலை, அம்மா செஞ்சது துரோகம். ஆனால் அம்மாவை அவன் தான் என்ன செஞ்சுருக்கான், கடைசி வரை பார்த்துருக்கான், போயிருக்கான், எல்லாம் நடந்திருக்கிறது. அப்புறம் கடைசியாக என்ன ஆனது என்று சொன்னால், அந்த ஆசீர்வாத இரு பரிவாரங்களோடு வருகிறான். இரு பரிவாரங்களோடு வந்தான். போனவன் ஒன்றுமே இல்லாமல் போனான், வரும்போது இரு பரிவாரங்களோடு வர்றான். இரு பரிவாரங்களை பெற்றுக்கொண்டு வந்தவனுக்கு ஆசீர்வாதங்கள், பெரிய காத்திருப்புகள் இருந்தது. அந்த நேரம் ஏசாவை ஆசீர்வதிக்க இவன் முயற்சி பண்ணுறான். ஏசாவுக்கு வெகுமானம் கிஃப்டெல்லாம் கொடுத்து கொண்டு போய் ஆசீர்வதிச்சிடலாம் முன்னாடி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஆனால் ஏசா அதை வாங்கவில்லை. எனக்கு எல்லாமே இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு தான் சொன்னார். ஆனால் மூத்தவன் கஷ்டப்படுவான்னு சொல்லலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூத்தவன் கஷ்டப்படுவான்னு சொல்ல. அவன் யாக்கோபு வந்து கொடுக்கும்போது, டே இதெல்லாம் எனக்கு இதை விட அதிகமாக இருக்குடா, நீ போடா, நீ போய் செட்டில் ஆகுடா, எனக்கு எல்லாம் இருக்குடா, 5 மனைவிக்கு தேவையான சொத்துக்கள் இருக்குது, தேவையான பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நீ இப்போ தான் வந்திருக்க ஊருக்குள்ளே, நீ ஸ்டெடியாகுவோம் லைஃப்னு சொல்லி அந்த இடத்துல அண்ணன் தம்பி கட்டி பிடித்து கொண்டார்கள். இருவரும் அந்த பாசத்தின் பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். பிறகு தம்பி யாக்கோபு வந்த பிறகுதான் அம்மா ரெபெக்காள் மரிக்கிறான். ரெபெக்காள் மரித்த பிறகு ரெபெக்காளை அடக்கம் செய்கிறார்கள். எங்கே அடக்கம் பண்ணாங்க தெரியுமா? எப்ரோனில் மக்பேலா குகையில் கொண்டு போய் ரெபெக்காளை அடக்கம் பண்ணாங்க. ரெபெக்காளின் விசுவாசம் மூதாதையரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அப்படி இன்னைக்கு ரெபெக்காளை போல இந்த உபவாச நாளிலே நாம் ரெபெக்காளை போல நம்ம தயார்படுத்தி கொள்வோம். ரெபெக்காளுடைய 5 குவாலிட்டி, 5 உதவும் குணம். வேற என்ன நான் சொன்னேன்? 1 உதவும் குணம், தைரியம் மற்றும் நம்பிக்கை, ஸ்ட்ராங் வில் பவர், ஸ்ட்ராங் வில் பவர். கடைசியாக ஆவிக்குரிய விசுவாசியாக இருந்தார். ரெபெக்காள் எப்படி இருந்தா? ஆவிக்குரிய விசுவாசியாக இருந்தா. அவளுடைய லைஃப் நீங்கள் எடுத்து படித்து பார்க்கும்போதெல்லாம் பாருங்கள், அவள் ஒரே ஒரு ஃபோக்கஸு, யாக்கோபு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு பாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு கர்த்தர் சொன்னார்ல, அந்த வசனத்தின்படி யாக்கோபுக்கு தானே அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும். அதை விட்டுட்டு மூத்தவனுக்கு எப்படி கிடைக்கலான்னு சொல்லி அவளே டிசைட் பண்ணா, இது கர்த்தருடைய வார்த்தை, அதன்படி யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதை யாக்கோபை நிறுத்தி ஆசீர்வாதத்தை வாங்கினான். ஹல்லேலூயா. இதுதான் ரெபெக்காளுக்கு இருந்த ஆவிக்குரிய தன்மை, இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி. இந்த 4 காரியங்கள் இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரிகளாகிய நாம் நமக்குள்ள வேணும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 4 குவாலிட்டிகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தட்டும். இந்த நாளிலே நாம் எல்லாரும் முழங்கால் போடுவோம். Shall we all kneel down in before God? நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். We need to pray for our children. ஹெப்ரான் சில்ட்ரன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சில்ட்ரன் நம்முடைய கற்ப பிறப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் யுவர் சில்ட்ரன், உங்கள் சில்ட்ரனுக்காக உங்கள் கரங்களை வலது கையை தூக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய வலது கை நான் தூக்கி என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறேன். என்னுடைய கற்ப பிறப்புகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். என்னுடைய குழந்தைகள் இருவரும் வளரட்டும். 3 பிள்ளைகளை நான் பெற்றிருக்கிறேன். என் பெண் பிள்ளை வளரட்டும், என் 2 பசங்களும் வளரட்டும், என்னுடைய மகள் வளரட்டும், என்னுடைய மகன் வளரட்டும், என் மூத்த மகள் வளரட்டும், என் இளைய மகன் வளரட்டும், என் மூத்த மகன், இளைய மகன், மூத்த மகள், இளைய மகள் எல்லாரும் வளரட்டும். ஆண்டவரே, எனக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுத்தீரோ அத்தனை பிள்ளைகள் வளரட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
2 பெரிய ஜாதி 3 பெரிய ஜாதியாய் வளரட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படியா நான் செபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஜாதியாய் வளரட்டும், பெரிய ஜாதியாய் மாறட்டும். தேசத்தை அவர்கள் கட்டி காப்பாற்றட்டும். ரெபெக்காளை போல வளரட்டும். என் பிள்ளைகள் ரெபெக்காளின் குவாலிட்டி வரட்டும். இந்த 4 குணங்கள், உதவும் குணங்கள், ஸ்ட்ராங் வில் பவர், ஆண்டவரே அப்பா, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆண்டவரே ஆவிக்குரிய வளர்ச்சி, இதெல்லாம் உங்களுக்கு வளரட்டும். நமக்கு நன்றி. உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து பலப்படுத்தும். எங்க பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க, நாங்க நம்புறோம். 2 பெரிய ஜாதி, ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு ஜெனரேஷன் வளரும். என் பிள்ளைகள் எல்லாம் தாழ்ந்து போக மாட்டாங்க, உயர்ந்து போவாங்க. இந்த உலகத்தில் உயர்ந்திருப்பாங்கப்பா. நமக்கு நன்றி. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பாதுகாத்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பிறந்தோம் எழுந்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.